பூரணப்படுத்துகிறது. அதாவது போதும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. நமக்கு தெரியும் நியாயப்பிரமாணம் என்ன தெரியும்? நியாயப்பிரமாணம் என்னது? கட்டளைகள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நீ இப்படி இருக்கணும், இப்படி செஞ்சால் இதுக்கு இந்த பலன், நீ இதை செய்யாமல் போனீங்கன்னா உனக்கு இந்த தண்டனை, நீ இப்படி கர்த்தருக்காக வாழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதம், நீ கர்த்தருக்காக வாழாவிட்டால் நீ தவறு பாவம் செய்வாய் என்றால் உனக்கு இப்படி தண்டனை என்று சொல்வது தான் என்னது? நியாயப்பிரமாணம். இன்னொரு விதமாக சொல்லப்போனால் அதை என்னன்னு சொல்லுவாங்க? கட்டளைகள்னு சொல்லுவாங்க. என்னது? கட்டளைகள். அப்போது அந்த கட்டளைகளை தான் ஆண்டவர் முதல்ல கொடுத்தாரு ஜனங்களுக்கு. அந்த கட்டளைகள் வந்து ஒரு மனுஷனை சரியாக்குவதற்கா என்று கேட்டால் அப்படி இல்லை. பைபிளே அப்படி தான் சொல்லுகிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் தீமோத்தி புஸ்தகமாக தீத்து புஸ்தகமாக நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க. நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் சொல்வார் பாருங்க. வாசிங்க 1 தீமோத்தி புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதா? முதல்ல நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. உண்மையாக கர்த்தருக்கு பிரியமா நடக்கும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு கட்டளையே தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுங்கிறவங்களுக்கு ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறார்? சரியாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடி ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களா. என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து எனக்கு தெரியும், அவன் என்ன செய்வான்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் என்னுடைய சத்தியத்தை குறித்து என்ன செய்வான்? கற்றுக் கொடுப்பான் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? ஆபிரகாமுடைய காலம் எது தெரியுமா? நியாயப்பிரமாணம் முன்னாடி இருந்தாரா, நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி இருந்தாரா? ஆபிரகாம் எப்போ இருந்தார்? முன்னாடி இருந்தார். முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் என்ன செய்வான்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு, இந்த வசனத்தை எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. எத்தனை அதிகாரம் சிஸ்டர்? ஆதியாகமம் 18:19 வசனம் வாசி பாருங்க. கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு அல்லது கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு? அந்த இடத்துல என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை கர்த்தர் சொல்றார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாம் எப்போ உள்ளவன்னு சொன்ன? எந்த காலத்தில் உள்ளவன்னு சொன்ன? நியாயப்பிரமாணத்துக்கு. நியாயப்பிரமாணம் தான், நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா உனக்கு தண்டனை, இதை செய்யாட்டா உனக்கு தண்டனை, இப்படிலாம் சொல்லுது நியாயப்பிரமாணம். ஆனால் அதுக்கு முன்பாகவே ஆபிரகாமை குறித்து சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு என்னன்னா, அவர் சொன்னதை நிறைவேற்றும்படியா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவானா. நீதியின் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் என்ன செய்வான்? பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொன்ன வார்த்தை கரெக்டு தானே? ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். ஏன் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் அப்படி ஆயிட்டாங்க. நோவாவின் காலத்திலேயே கர்த்தர் சொல்றாரு, நான் என்றைக்கும் மனுஷனோடு என்ன செய்வதில்லை, போராடுவதில்லை அப்படிங்கிறார். எதை குறித்து? அவன் பாவம் செய்கிறான், தண்டனைக்கு உரியவனா இருக்கிறான். எனவே தான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவி என்றைக்கும் மனுஷனோடு என்ன செய்வதில்லை. அந்த வசனத்தை வாசிங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் glory to வாசிங்க 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
இல்ல அது இல்ல, 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. பாத்தீங்களா, அவர் சொல்றாரு என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு என்ன செய்வதில்லை. அப்ப கர்த்தர் போராடி கொண்டே இருக்கிறாரு எப்போதுமே. இப்பவும் அப்படிதான். ஆவியான நம்மோடு கூட நாம் தவறு செய்யும் போது, பாவம் செய்யும்போது என்ன செய்யும்போது ஆவியான என்ன செய்கிறாரு? போராடுறாரா இல்லையா? போராடுறாரா இல்லையா? இல்லைன்னா நீங்க வேற, அப்பார்ட் ஃப்ரம் கிரைஸ்ட், அப்பார்ட் ஃப்ரம் சர்ச். ஹல்லேலூயா. உண்மையாவே ஒரு தவறு செய்யும் போது ஆண்டவர் உங்க இருதயத்தில் போராடினார் அப்படின்னா, போராடினா என்ன அர்த்தம்? செய்யாத தப்பு அப்படின்னு பேசுவார். இதை அந்த நாட்களையும் ஆண்டவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். என் ஆவி எப்போது என்ன செய்கிறது? போராடுவதில்லை. மனுஷனோடு போராடி போராடி கஷ்டமா இருக்கு, கர்த்தர் சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட மனுஷங்க வரப்போய் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்க. அதுக்கப்புறம் தான் நியாயப்பிரமாணம். நோவுக்கு அப்புறம் ஆபிரகாம் இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் யார் வரா? மோசே வராரு. கொஞ்ச நாள் கழிச்சு, வருஷம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு சொல்றேன். மோசே நாட்கள்ல என்ன கொடுக்கப்படுகிறது? என்ன கொடுக்கப்படுது? சாப்பாடு கொடுக்கப்படுதா? என்ன கொடுக்கப்படுது மோசே நாட்கள்ல? நியாயப்பிரமாணம் மோசே நாட்கள்ல கொடுக்கப்படுகிறது. நோவாவின் நாட்கள்ல சொல்றாரு என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை அப்படிங்கிறாரு. அடுத்து ஆபிரகாம் நாட்கள்ல ஆபிரகாம் என்னுடைய வழியை காத்து நடப்பான், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுவான் என் வழியை காத்து நடவுங்கள் என்று என் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் கட்டளையிடுவான் சொல்றாரு. அப்புறம் தான் அதுக்கப்புறமும் ஒரு சந்ததி, பாவ சந்ததி வந்துகிட்டே இருக்க போய் தான் அடுத்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. இந்த பாவத்தை செஞ்ச இந்த தண்டனை. அப்பவும் நியாயப்பிரமாணம் என்பது முடிவாக கொடுக்கப்படவில்லை. மனுஷனுடைய பாவங்களுக்கு ஒரு முடிவாக கொடுக்கப்படவில்லை, அவன் பாவத்தை அறிந்து கொள்ளும்படியாக. நீங்க கலாத்தியர் நிருபத்தில் அதே காரியத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு, அது நம்மை வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது அப்படிங்கிறார். கலாத்தியர் நிருபத்தில் வாசிங்க. 3:24 எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 3:24. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு உபாத்தியம் என்னது? டீச்சர். என்னது? எதுக்கு டீச்சர்? இது தவறு, இது சரி, இதை காண்பிக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம். எத்தனை வருஷம் பாருங்க நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்தது, எத்தனை வருடங்கள். ஏன்னா மனுஷன் அவ்வளவாய் கெட்டு போனான், ஏகமாய் கெட்டு போனார்கள். அல்லேலூயா. என்னது? அதனால அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பீரியட் தேவை இருந்துச்சு. மனுஷனுடைய இருதயத்தில் இது தவறு, இது சரி என்று சொல்லி அவனுக்கு குறிப்பிட்ட அவன் இருதயத்தில் மனசாட்சியிலே இது வரணும். அப்படி உண்டாக்கும்படியாக கர்த்தர் பொறுமையாக காத்திருந்தாரு. அவர் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணத்தை நமக்கு கொடுத்தாரு. நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்களா? கலாத்தியர் 3:23 வாசிங்க. விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய், பாத்தீங்களா அவர் சொல்றாரு நாம் அடைக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். நியாயப்பிரமாணத்தின் கீழே காவல் பண்ணப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தோம். எப்படா வெளியே வருவது? அல்லேலூயா. அடைக்கப்பட்டாவே அப்படி தானே? அடைக்கப்பட்டாவே அப்படி தானே? நீங்க சாதாரணமாக ஒரு ரூம்ல இருங்க, நீங்க உள்ளுக்குள்ள பூட்டிக்கிட்டு இருங்க, அது வேற. உங்களை உள்ள பூட்டி வெளியே ஒருத்தன் பூட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்க மனசு எப்படி இருக்கும்? எப்படா வெளியே வரும்? வெளியே உடைச்சிட்டு வந்துருவோமா? அப்படிலாம் இருக்கும் சில பேருக்கு. வெளியே உடைச்சிட்டு வந்துருவோமா அப்படின்னு இருக்கும். உள்ளுக்குள்ள அவங்களா பூட்டிக்கிட்டா பிரச்சனை இல்லை. நியாயப்பிரமாணத்தின் காவல் பண்ணப்பட்டு, நியாயப்பிரமாணத்தின் கீழ் என்ன செய்யப்பட்டிருந்தோம்? காவல் பண்ணப்பட்டிருந்தோம். எப்படா வெளியே வருவோம் இந்த பாவத்திலிருந்து, அல்லது இந்த பாவத்தினால் உண்டான குற்ற உணர்வு. அல்லேலூயா. அதுதாங்க முக்கியமா இயேசு கிறிஸ்து சிலுவையில மனுஷனுக்காக செய்த ஒரு பெரிய காரியம் என்னன்னு தெரியுமா? அவன் நமக்குள்ள இருந்த குற்ற உணர்வை எடுத்து போட்டார். அல்லேலூயா. நாம் சிறிய தவறு செய்தாலும் சரி, பெரிய தவறு செய்தாலும் சரி, காலங்காலமா நம்முடைய இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. நீ பாவி, நீ பாவி, நீ. அதனால தான் இன்னைக்கும் நான் நீதிமான் அப்படி சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியல.
ஏத்துக்க முடியுதா? ஏத்துக்க முடியுதா? சொல்லுங்க, ஏத்துக்க முடியுதா? கஷ்டப்படுது. அது எப்படி நான் எப்படி நீதிமான் ஆக முடியும்? ஏன்னா அந்த குற்ற உணர்வு என்ன செய்கிறது? நம்மை மேற்கொள்ளுகிறது அநேக வேளைகளில். எனவே அருமையானவர்களே, இந்த நியாயப்பிரமாணம் பைபிள் சொல்லுகிறது பாருங்க. இப்ப திரும்ப அந்த எபிரேயர் 7:19 வாசிங்க. நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாண கட்டளைகள் கொடுத்தார். இந்த கட்டளைகள் எல்லாமே நல்லது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. கட்டளைகள் என்னது? அது நியாயப்பிரமாணம் அது ஆவிக்குரியது அப்படிங்கிறார். நீங்க ரோமர் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் அது ஆவிக்குரியது அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நான் தான் சரியில்லை, நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்க 7ஆம் அதிகாரம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 14 வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குது? அது ஆவிக்குரியனா நல்லதா கெட்டதா? ஆவிக்குரிய நல்லதா கெட்டதா? நல்லது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் தான் சரியில்லை. அல்லேலூயா. சொல்றாரு, நான் தன்னை மட்டும் சொல்லல, இந்த மனுஷ குலமே சரியில்லை. அவங்க சரியில்லாம இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் சரியாத்தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. நியாயப்பிரமாணத்துக்கும் மனுபுத்திரருக்கும் மனு குலத்துக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது? மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஓ பாசிட்டிவ் ரத்தம் உள்ளவங்களுக்கு பி பாசிட்டிவ் ரத்தத்தை ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. ஏன்னா அது என்ன செய்யாது? மேட்ச் ஆகாது. எனவே இந்த நியாயப்பிரமாணம் அது ஆவிக்குரியது, இவன் பாவி, இவனால் அதை என்ன செய்ய முடியல? அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதன்படி நடக்க முடியல. அது திரும்ப திரும்ப அவனை நியாயப்பிரமாணம் இன்னும் மோசமாக்குது. அவனை இன்னொரு இடத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் அவனுடைய நிலைமை என்ன ஆக்குது? அது நல்லது. நியாயப்பிரமாணம் நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. எங்க நீங்க பொய் சொல்லாத இருப்பாயா அப்படின்னு சொல்றது நல்லதா கெட்டதா? நீ கொலை செய்யாத அப்படின்னு சொல்றது நல்லதா கெட்டதா? நல்லதானே. நீ களவு செய்யாத இருப்பாயாக, நல்லதா கெட்டதா? இப்படி நிறைய பிரமாணங்கள் நான் சொன்னேன். 613 பிரமாணங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் அதை விட கொஞ்சம் கூட சொல்றாங்க. 600 சொச்சம் மொத்தத்தில் சொல்றாங்க. இந்த எல்லா பிரமாணங்களும் நல்லதுதான். அது அடுத்தவனுக்கு தீமை செய்யாத, அதைத்தான் சொல்லுது. மற்றவனை உன் அயலானை உன்னை போல நேசி அப்படின்னு தான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. அல்லேலூயா. அதுல சொல்லப்பட்ட பிரமாணங்கள் கட்டளை எல்லாமே என்னதான் சொல்லுது? நீ உன் அயலான என்ன செய்ய? நேசிக்கணும். அப்படி நேசிக்க ஆரம்பிச்சாலும் முடிஞ்சிட்டு உலகத்தில் பாவமே இல்லை. அல்லேலூயா. பாவமே இல்லை. அதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 613 கட்டளைகள் எதுவுமே மனுஷனுடைய அவன் உருவாக்கப்பட்ட அந்த நிலைமைக்கு அது மேட்ச் ஆகல. அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வர வேண்டியிருந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? புரியுதா? நீங்க ஒருவேளை நினைக்கலாம் நியாயப்பிரமாணம் சொல்லலாம் நல்லது. அதான் அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் நமக்கு தெரிந்திருக்கிறபடி 14 வசனம் வாசிங்க. 7:14 நமக்கு ரோமர் 7:14 நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஆவிக்குரியதா இருக்கிறது. பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு ஆவியும் மாம்சமும் என்ன செய்யாது? சேரவே முடியாது. ஹல்லேலூயா. ஆவியும் மாம்சம் என்ன செய்ய முடியாது. அதனால தான் நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உள்ள வந்தவன் என்ன ஆகுதுன்னா, நம்ம நம்முடைய மாம்சம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள் ஆகிறோம். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்த உடனே நாம் எப்படி மாறுகிறோம்? நீங்க ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா? ஆவிக்குரியவங்க தானா? உண்மைதானா? நம்பிக்கை இருக்கா? 100%, 100% இருக்குதா? சரி. அப்போ அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் நமக்கு தெரிந்திருக்கிறபடி அது ஆவிக்குரியது, அது நல்லதுதான். ஆனா நான் தான் என்ன எப்படி இல்லை, நான் தான் அதுக்கு மேட்ச் ஆனவனா இல்லை. அல்லேலூயா. சரி. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்பது நன்மையை கொண்டு வர முடியாது, நம்பிக்கையும் கொண்டு வர முடியாது. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. நான் வாசிப்பேன். எபிரேயர் 7:19 வாசிங்க. நியாயப்பிரமாணமானது
ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறேன். இதுல பார்க்கிறோம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை தான். அதிக நன்மையான நம்பிக்கையை கொண்டு வருவதோ பூரணப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதிக, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நான் சொல்றதை 7:19, எபிரேயர் 7:19 வாசிங்க. இப்போ எல்லாரும், அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது, அது நம்மை பூரணப்படுத்த. நம்ம என்ன, நம்மை மாத்திரம் அல்ல, முழு மனுக்குலத்தையும் பூரணப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு அப்படிதான். இயேசு கிறிஸ்து அல்லாம வெளியே இருக்கிறவங்க அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. முதல்ல கொடுத்த கட்டளை அதான், நியாயப்பிரமாணம் தான். கர்த்தர் எல்லாருமே இயேசுவை தவிர, நான் சொன்னேன், அப்பார்ட் ஃப்ரம் ஜீசஸ், அப்பார்ட் ஃப்ரம் சர்ச், அப்பார்ட் ஃப்ரம் த நியூ டெஸ்டமெண்ட் அப்படி சொல்லலாம். புதிய ஏற்பாட்டுக்கு அல்லது புதிய எப்படி சொல்லலாம், புதிய உடன்படிக்கைக்கு அங்க இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க இங்க இன்னும் எதுல தான் இருக்கிறாங்க? எல்லாம் உலகம் முழுக்க எதுல தான் இருக்குது? நீங்க அவங்க கிறிஸ்தவங்களா, அவங்க யூதர்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே அதுல தான் இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்துல தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தவிர, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர, இப்ப நாம எதுல இருக்கிறோம்னா, நாம் பூரண அந்த சுவிசேஷத்துல அல்லது கிருபையின் பிரமாணத்துக்குள்ள நாம இருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழே என்ன செய்யப்பட்டிருந்தோம்? அடைக்கப்பட்டிருந்தோம், காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நாம இப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவங்க விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலை பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. விடுதலை பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தை தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. விடுதலை பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தில் தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிமிஷம் நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டுங்க. நான் எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆகி அதுக்கப்புறம் தான் நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே, அப்படி இல்லை. புரிஞ்சுங்க நீங்க. நான் எப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் அதை நான் விசுவாசித்தேனோ, எப்போ அதை நம்பினேனோ, இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தினார், நான் அவருக்காய் வாழ வேண்டும் என்று எப்போ என்னை ஒப்பு கொடுத்தேனோ, அப்பொழுது எங்க போயிட்டேன் தெரியுமாண்ணா? வெளியே போயிட்டேன். காவல்ல இருந்து எங்க போயிட்டேனா? நம்புறீங்களா? நம்மளே அதான் பைபிள் சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேனோ அப்பவே நான் வெளியே வந்துட்டேன். இனி காவல் இல்ல, சுயாதீனம். அதனாலதான் இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு இன்னொரு பேரு சுயாதீன பிரமாணம். என்னது? சுயாதீன பிரமாணம். யாக்கோபுல சொல்றாரு அவரு, சுயாதீன பிரமாணம் அப்படிங்கிற. சுயாதீன பிரமாணம் என்னது? சுயாதீனம் என்னது? freed from all evils, freed from all. எல்லாத்திலிருந்து நாம் என்ன ஆயிட்டோம்? விடுதலை பெற்று விட்டோம். ஹல்லேலூயா. எப்போ? எல்லா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம்னியா? அப்படியா? இல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு நபரை எப்ப நான் ஏற்றுக்கொண்டேனோ, இயேசு கிறிஸ்து ஒரு நபர் எனக்காக அவர் சிலுவை சிந்தினார், சிலுவையில ரத்தம் சிந்தினார், சிலுவையில தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று என்னைக்கு ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளையப்பா, உம்முடைய கரத்துல வர்றேன்ப்பா, உம்முடைய ரத்தத்தால் கழுவப்படணும்பா, என் பாவங்கள்லாம் மன்னிப்பான்னு சொல்லி வந்தோம் பார்த்தீங்களா? பாவங்கள்லாம் மன்னிப்பான்னு சொல்லி வந்தோம்ல, அந்த நாளிகையில, அந்த நிமிஷத்துல, அந்த வினாடியில் நாம் என்ன ஆயிட்டோம் தெரியுமா? சுயாதீனம் ஆயிட்டோம். அல்லேலூயா. நிப்போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளவுதான். இனி பாவம் செய்யாதே அப்படிங்கிறார்லாம் ஆண்டவர்.
அது ஒரு நிமிஷத்துல ரட்சிப்பு. அதே போலதான் நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஒரு நிமிஷத்துல ரட்சிப்பு. என்னைக்கு அதனாலதான் அந்த மனுஷனுடைய எப்பவுமே சொல்றது, எந்த மனுஷனுடைய இருதயம் எப்போ மனம் திரும்பும் என்று என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நாம சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நம்முடைய கடமையை தவிர திடீரென்று அவன் இருதயம் திறக்கப்படும். அவன் இருதயம் மூடி இருக்குது. ஏன்னா அவிசுவாசத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசிகளுக்குள்ளே அவிசுவாசிகளுக்குள்ளே பிரகாசமா இராதபடிக்கு பிசாசானவன் அவருடைய மனதை என்னாக்கி வச்சிருக்கானா, குருடாக்கி வச்சிருக்கிறானா. அவ்வளவுதான். இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்ம ஜெபம் பண்ண அவன் இருதயம் திறக்கும், டக்குன்னு பாயும், ஒரு செகண்ட்ல டக்குன்னு மனம் மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் அது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது. நான் இனிமேல் தான் அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதுனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன். அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதான் என்ன செய்வதான் ஒரு மனுஷனை பூரணப்படுத்துகிறதா. அப்போ இந்த வசனத்தின்படி அதிக நன்மையான நன்மையை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதே எபிரேயர் நிருபத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே 7ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம் வாசிங்க. ஆணையிட்டார். இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர், அவர் என்ன எப்படி மாற்றப்பட்டாராம்? ஆணையினாலே ஆசாரியராய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. இதுதான் அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதாம். இயேசு கிறிஸ்து அவர் ஆசாரியராக்கப்பட்டார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் எப்படி இருக்கிறாராம்? ஆசாரியராக இருக்கிறாராம். பழைய ஏற்பாட்டின் முறைமை என்ன முறைமை? யார் ஆசாரியராக மாற முடியும்? பழைய ஏற்பாட்டில் யார் ஆசாரியா? எந்த கோத்திரத்தில் வந்தவங்க லேவி கோத்திரத்தில் வந்தவங்க தான் ஆசாரியராக மாற முடியும். இயேசு கிறிஸ்து என்ன கோத்திரம்? அவர் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தில் இருந்தவர் எப்படி ஆசாரியராய் மாறினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. வாசிங்களேன், சங்கீதம் 110 1 வாசிங்க. சங்கீதம் 110 1 என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், ஆளுகை செய்யும். இருப்பார்கள் சமானமாய் பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியார் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனமாறாமல் இருப்பார். பாத்தீங்களா? ஆணை. இது ஒரு ஆணை. என்னன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பிறந்த ஒரு ஆணை, ஆர்டர் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு இப்போ சொல்ல போனா கவர்மெண்ட் ஆர்டர்பாங்க, ஜீவோ அப்படி சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் உண்மையா நடக்கணும் அப்படின்னா சும்மா பேர் சொல்லிட்டு போயிடலாம். நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். நிறைய பேர் அரசியல்வாதிகள் சொல்றாங்களா, சொல்றது வேற. ஜீவோவாகணும். என்ன ஆகணும்? கவர்மெண்ட் ஆர்டர் வரணும். அந்த கவர்மெண்ட் ஆர்டர் போட்டா தான் அது அங்கே ஏறணும். ஜீவோவா அது ஏற்கனவே நிறைய ஜீவோஸ் இருக்கும். அதில் இதுவும் ஒரு ஆர்டர் என்ன செய்யணும்? ஏறணும். அந்த புஸ்தகத்தில் ஏறினா தான் அது நடக்க ஆரம்பிக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியராய் இருக்கிறார் என்று, ஆசாரியர் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து ஆணை போடப்பட்டதாம். எனவே இயேசு கிறிஸ்து எப்படி மாறினார்? அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியராக மாறிட்டார். அவர் ஆசாரியராக மாறினதான் நமக்கு அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதாம். அல்லேலூயா. இது என்ன செய்கிற? நம்மை பூரணப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற அந்த செய்தி இருக்குது பாத்தீங்களா? அந்த கேள்வி போடுறோம்ல, அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பிக்கை நம்மை பூரணப்படுத்துகிறது, நமக்குரிய எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிறது. அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் நிருபத்தை வாட்சி பாருங்க ஒரு முறை. அதுல பூரணம் 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 பூரணப்படுத்தல் பூரணப்படுத்தல் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதே போல
இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரியர் சொல்லியும் நிறைய வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தின் தேவன் அவர் எப்படி மாற்றினாரு? பிரதான ஆசாரியரா மாற்றினாரு. எனவே நாம் பூரணப்படுத்தப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை பூரணப்படுத்தப்படுகிறது. நம்முடைய சிந்தனை பூரணப்படுத்தப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினால. ஹல்லேலூயா. நமக்கு சில வேளைகளில் தவறான சிந்தனைகள் வரலாம், சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை தவறாக நடக்கலாம். ஆனா அது ஒரு பொருட்டல்ல. ஒரு விசுவாசம், ஒரே நம்பிக்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்யிட்டு இருக்கிறார், அதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. என்னிடத்துல குறைவு இருக்கலாங்க, குறைவு வரலாம் போலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையின் நிலையான நிச்சயமாய் நடக்கக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பூரணப்படுத்தப்பட்ட ஒருவன். இனி பூரணப்படுத்தப்பட போகிறதல்ல, பூரணப்படுத்தப்பட்டவன். அல்லேலூயா. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது என்ன செய்கிறது? உங்களுக்கு சொல்றது சரியா புரியல நினைக்கிறேன். அதாவது பூரணப்படுத்துகிற சரிதான். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று சொல்வது நமக்கு நம்பிக்கையை வருவிக்கிறதா. அதான் அந்த வசனம் சொல்கிறது. அதிக நன்மையான நியாயப்பிரமாணம் என்ன செய்யவில்லை? பூரணப்படுத்தவில்லை. நம்பிக்கை என்ன செய்கிறது? பூரணப்படுத்து. என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து எனக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராக்கப்பட்டவர்கள் அநேக ஆசாரியர்கள். ஆனால் இவரோ ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் ஆசாரியனாகிய இயேசு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர் இருக்காங்களா? நாம தான் ஆசாரியர்கள். ஒவ்வொருவரையும் ஆசாரியர் தனிப்பட்ட ஒரு பட்டம் பெற்றவர்கள் யாரும் கிடையாது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வராங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யுது? இப்படிதான் இருக்கிறாங்க, ஆசாரியராக இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. நம்ம எப்படி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் பாடுவாங்களா? என்ன பாடுவாங்களா? நாங்கள் நீர் எங்களை என்ன செய்தீர்? 6 வசனம் 1:6 வாசிங்க. 1:6 வெளிப்படுத்தல் 1:6. கழுவி ஆக்கின அவருக்கு என்றென்னைக்கு உண்டாயிருப்பதாக. எப்படி மாற்ற? தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 9-10 வாசிங்க. தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். தேனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. இந்த இடத்துல நிறுத்திக்குங்க, இந்த இடத்துல நிறுத்திக்குங்க. அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் சொல்லுங்க. அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும். இங்க அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்க இருக்கிறீங்களா? நம்ம இது குறித்து தான் பைபிள் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டோம். ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க, இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டோம். ராஜாக்கள் அப்படி விடுற. இப்போ முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர் என்பது யாரும் ஸ்பெஷலா கிடையாது. ஒரே ஆசாரியர், பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு நிறைய இடத்துல எபிரேயர்ல பிரதான ஆசாரியர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஆசாரியர் இந்த பூமியில இப்போ ஒருத்தர் மட்டும்தான். இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் ஸ்பெசிபிக்கா சொல்றேன். மற்றபடி அவர் கீழே இருக்கிற நாம் எல்லாருமே இப்படிதான் இருக்கிறோம், ஆசாரியர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்கற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம். ஆவிக்கற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சி தன்னை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன்.
உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் முதல்ல பண்ணு. ஆவிக்கற்ற பலி செலுத்தும் அசாரிய கூட்டம் நாம், ஆவிக்கற்ற பலி செலுத்தும் அசாரிய கூட்டம் நாம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம், வெளிச்சமாய் மாற்றியவர். நன்றி பாடல், நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம். ஹல்லேலூயா. அப்போ நாம இப்ப எப்படி இருக்கிறோம் சொன்னோம்? ஆசாரியெல்லாம் இருக்கிறோம். வேற ஆசாரியர்லாம் கிடையாது. இப்போ நிறைய பேர் பாஸ்டர்ஸ் அவங்க ஆசாரியர் அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பட்டம் இப்போ கிடையவே கிடையாது. ஆசாரிய பட்டம் என்பது ஒரே ஒரு ஆசாரியர். யார் தான் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஆசாரியர். வேற ஆசாரியர் இப்போ இந்த புதிய அந்த ஆசாரிய அந்த காலமே முடிஞ்சு போச்சு. அந்த முறைமைகள் என்ன செய்யிட்டு முடிஞ்சு போயிட்டு. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுதான் நமக்கு நம்பிக்கையா. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரா இருக்கிறார் பாத்தீங்களா? அதுதான் அதிக நன்மையான நம்பிக்கை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரா இருக்கிறார் என்பது நமக்கு அதிக நன்மையான நம்பிக்கை. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா, எனக்காக பிரதான ஆசாரியர், பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே. எல்லாம் சொல்லுவோமா? பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. யேசுவா 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 யேசுவா, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஒரு தரம் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. ஒரு தரம் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. யேசுவா 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 யேசுவா. அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் இருப்பது நமக்கு நம்பிக்கை. அதுதான் அதிக நன்மையான நம்பிக்கையா. நான் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை நீங்க புரிந்து கொண்ட என்பதற்காக திரும்ப திரும்ப காண்பிக்கிறேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்று, நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அடுத்து இங்க என்னது? அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது. இதுக்கு தான் விளக்கம் சொன்னேன். இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசாரியராக இருப்பது நமக்கு என்னதான்? அதிக நன்மையான நம்பிக்கையா. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அதிக நன்மையான நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? எந்த
வாழ்க்கை, உங்க வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்கட்டும், எந்த கொடுமையான சூழ்நிலை நோக்கி போகட்டும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நோக்கி உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கட்டுங்க. ஆனாலும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. என்னன்னா, உங்களுக்காக பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை எனக்கு. அதே எபிரேயர்ல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது என்று சொல்லி 6:19 வாசிங்க. அந்த நம்பிக்கை ஆத்தும, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ நங்கூரம் போல, ஒரு கப்பலை எப்படி நங்கூரம் நிறுத்தி வைக்குமோ நிலையாக, தண்ணியில் அடித்து கொண்டு போகாதபடிக்கு எப்படி அந்த நங்கூரம் நிறுத்தி வைக்குமோ, அதை போல உன் ஆத்துமா கலங்காதபடி இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து என்ற பிரதான ஆசிரியர். பாருங்க, நீங்க அந்த எபிரேயர் நிருபத்தில் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் தொடக்கத்து வர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவர் குமாரன், அவர் தூதன் அல்ல அப்படின்னு 1 அதிகாரம். 2வது அதிகாரம் அவர் ஸ்தோத்திரம். நீங்க அந்த எபிரேயர் நிருபத்தை 1 அதிகாரம் 2 அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா 1 அதிகாரம் முழுக்க, 1 அதிகாரம் சரி. அடுத்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கட்டும் வெளியே, எனக்கு பிரச்சனை இல்லை. செய்தி கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மணம் கேட்டுரும். ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலே வெளியே தான் சிந்தனை போகும். இது அங்கேருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிட்டுனா இன்னும் பலத்த சிந்தனை ஆயிரும். சரி, இதில் பாருங்க, அவர் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் முழுக்க முழுக்க எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து தேவதூதர் அல்ல. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை தேவதூதர்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க இந்த எபிரேயரில் இருந்தாங்க. அவர்களுக்காக சொல்லப்பட்டது 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அவர் தேவதூதர் இல்லப்பா, அவர் தேவதூதர்களையும் கட்டுப்படுத்துகிற அவர் மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 3ஆம் வசனத்துல தான் நீங்க பார்த்தீங்கன்னா மோசே குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். மோசையை விட இவர் பெரியவர் என்று சொல்ல ஆரம்பித்து தான் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல முழுக்க முழுக்க இயேசுவை பிரதான ஆசாரியர் என்று சொல்வதில் தான் முழுக்க முழுக்க போகுது. இந்த எபிரேயர் முழுக்க கிட்டத்தட்ட 10ஆம் அதிகாரம் வரை 3ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து ஒரு 4-5 வசனங்கள் மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இயேசு கிறிஸ்து குறித்து சொல்ல வருவாங்க. அப்படி எங்க போயிருந்தா அவர் பிரதான ஆசாரி. அப்போ இந்த எபிரேயர் நிருபமே ஒரு நம்பிக்கைக்காக எழுதப்பட்ட. நான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எபிரேயர் நிருபம் எதுக்காக எழுதப்பட்டுன்னு சொன்னேன் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? என்ன நம்பிக்கை? எந்த சூழ்நிலைக்காக தெரியலையா? சொல்லியிருக்கேன் எத்தனை முறை. எபிரேயர்கள் ரொம்ப நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க அந்த நாட்கள்ல. கிறிஸ்துவ விசுவாசத்துக்காக என்ன செய்யிட்டு இருந்தாங்க? நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த வேலையில தான் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் அவர்களுக்கு இந்த நிருபத்தை நிருபம் என்னது சொல்லியிருக்கேன்ல, லெட்டர், கடிதம். இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் அவர்களுக்கு இந்த லெட்டர் எழுதி அனுப்புறாரு. நீங்க உங்க நம்பிக்கையில தைரியமா இருங்க, நம்பிக்கை மாத்திரம் விட்டுறாதீங்க, பொறுமையா இருங்க, தைரியமா இருங்க அப்படின்லாம் சொல்லி என்ன செய்கிறார்? அவர் சொன்ன 10ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலெல்லாம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், 32ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டங்கள். முந்திலாம் அப்படி சகிச்சீங்களப்பா, எவ்வளவு போராட்டங்களை நீங்க தாங்கிக்கிட்டு இருந்தீங்க சொல்றாரு, சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் மானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்து. ஆரம்பத்தில் அப்படி இருந்தாங்களா? அவர் சொல்றாரு, உங்கள் ஆஸ்திகளை என்ன செய்தீங்க? நீங்க எங்களுக்காக கொடுத்தீங்க. சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்காக கொடுத்தீங்க. உங்கள் ஆஸ்திகளை அவ்வளவு ஒரு விசுவாசத்தில் இருந்தீங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இப்போ உங்க தைரியம் போயிரும் போல உங்க சூழ்நிலைகள்லாம் காணப்படுது. அதனால மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அடுத்து, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா. முதல்ல சொல்றாரு தைரியமா இருங்கிறாரு.
அடுத்து சொல்றாரு பொறுமையா இருங்கப்பா, கொஞ்சம் விட்டுறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க, பொறுமையா இருங்க. வாசிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலம் தான் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. என்ன அர்த்தம்னா, இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பின்வாங்கி போற சூழ்நிலை இருந்தாங்க. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எழுதப்பட்டதுதான் இந்த எபிரேயர் நிருபம். அது சொல்ற புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? எபிரேயர் நிருபம் 1 அதிகாரத்துல இந்த கடைசி அதிகாரம் வரை வாட்சி பாத்தீங்கன்னா எதற்காக எழுதப்பட்டது இந்த நிருபம் அப்படின்னா, ஏராளமான எபிரேயர்கள் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? நெருக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க, அடிக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. நிந்தைகள், உபத்திரவங்கள் சொல்ற 33 அதிகாரத்துல 33 வசனத்துல 10-33 சொல்றாரு பாருங்க. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை கேட்கப்பட்டீங்க. அதை விட இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால தான் சொல்றாரு, முந்தின காலங்களை நினைத்துக் கொள்ளுங்க. நீங்க இயேசுக்குள்ள வந்த காலங்களை நினைத்துக் கொள்ளுங்க. பிரகாசமாக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தை நினைத்துக் கொள்ளுங்க. எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க, எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சீங்க, எவ்வளவு தைரியமா இருந்தீங்க. பின்வாங்கி போயிடாதீங்க என்று சொல்வதற்காக எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த நிருபம். நான் எதுக்காக இந்த காரியத்தை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவர் நம்பிக்கை உண்டாக்கும்படியாக அவர் இந்த சப்ஜெக்டை கொண்டு வர்றார். என்ன சப்ஜெக்ட்? உங்களுக்காக ஒரு பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது. நியாயப்பிரமாணம் பூரணப்படுத்தாது. இயேசு கிறிஸ்து எனக்காக பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை என்ன செய்கிறது? பூரணப்படுத்துகிறது. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அதிக நன்மையான நம்பிக்கையை தருவிப்பது உங்களை என்ன செய்கிறது? பூரணப்படுத்துகிற. நியாயப்பிரமாணம் பூரணப்படுத்தவில்லை. ஆனா இது அப்படி அல்ல. நியாயப்பிரமாணத்தை போல உங்க நம்பிக்கை உடைக்கிறது அல்ல. நீ இதை பண்ணிட்டலாம், நீ செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்வதில்லை. இது என்னன்னா, உனக்காக ஒரு ஆண்டவர், ஒரு பிரதான ஆசாரியர். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்த துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்த துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்து பாருங்கள் நெருக்கினாலும் இவை பொழுதே மறந்தவர் இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்த துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்த துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னன்னா, எனக்கான பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்ல மாட்டீங்களா?
ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த பிரதான ஆசாரியர் என்னென்ன செய்தார் என்று சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, அதே எபிரேயர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆ ஆ ஆ உயர்த்தினார். போதும். முதல்ல இந்த ஆசாரியர் அவர் அவர் சாதாரண மனுஷனுடைய அந்த வரிசைப்படி ஆசாரியரானவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னது? வரிசையின்படி. நீங்க இதுல லூக்கா சுவிசேஷத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள்லாம் எப்படி அவங்க வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் ஸ்தோத்திரம் சகரியா 5லேருந்து வாசிங்க. ஒருவன் இருந்தான், ஒருத்தி எலிசபெத்து. இருந்தார்கள். வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலம். அதில் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். ஆசாரிய வகுப்பின் முறைப்படி அப்படின்னா இந்த ஆசாரியர்கள் அவர்கள் முறைப்படி ஆசாரியர் ஆகிட்டே இருப்பாங்க. அந்தந்த காலம் வரும்போது ஒவ்வொருத்தரை அந்தந்த நேரத்துக்கு ஆசாரியனாக இருக்கணும்னு சொல்லி நியமிப்பாங்க. அது முறைப்படி. அப்போ இவர்களெல்லாம் முறைப்படி வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ முறைப்படி வரல. நான் ஏற்கனவே சொன்னபடி அவருக்கு ஒரு ஆணை பரலோகத்திலிருந்து வந்தது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. இந்த மெல்கிசேதேக்கை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் தாயும் தகப்பனும் வரலாறும் இல்லாதவன். ஹல்லேலூயா. அப்போ இது யாரை குறித்து இது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தான் அந்த எபிரேயர் நிருபத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எபிரேயர் நிருபத்தின்படி அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருந்தார் என்று சொல்லும்போது தான் இந்த வசனம் வருகிற பாருங்க. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இவன் மெல்கிசேதேக் குறித்து சொல்லப்படும். இவன் தகப்பனும் தாயும் இல்லாதவன், துவக்கமும் இராமல் நிலைத்திருக்கிறான். பாருங்கள், இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். நமக்கு தெரியும் நல்லா. மெல்கிசேதேக்கு யார் தசமாம் கொடுத்தான்? ஆபிரகாம் தசமாம் கொடுக்கிறாரு. ஒரு போரில் ஜெயிச்சுட்டு வரும்போது என்ன செய்கிறாரு? அவர் ஜெயிச்ச காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு? அவனுக்கு தசமபாகத்தை கொடுக்கிறாரு. அதை குறித்து பைபிள் என்ன சொல்லி? இவர் பெரியவனா இருந்தானா? யாரு இவன்? அப்போ அதை போல அவன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் இயேசு கிறிஸ்து ஆசாரியர் ஆகிறாரு. அதை போல மெல்கிசேதேக்கை போல இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவர் பெரியவராக இருக்கிறாருங்க. என்ன நம்பிக்கை நமக்கு? நிலையான நம்பிக்கை. நமக்கு என்ன நம்பிக்கை? அதிக நன்மையான நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா இந்த இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராக இருக்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது அவர் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற பெரிய ஒரு பிரதான ஆசாரியன் என்று சொல்லும் போது நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்காக நிக்கிறவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்காக ஒருத்தனா நிக்கிறவன். தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் மக்களுக்காக தன் உயிரை பணயம் வைத்து நிக்கிறவன் அவன். அதனாலதான் அவன் பெரியவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியருக்கு ஒரு இடத்துல பவுல் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு பொதுவாக சொல்றாரு. அந்த பிரதான ஆசாரியன் பரிசேயன் சதிசேயன் எல்லாம் சதி திட்டம் போடுறபடினால அவர் சொல்றாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை சொல்றாரு. உடனே ஒருத்த பிரதான ஆசாரியரை நீ வைகிறாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? ஒரு அறை கொடுக்கிறான் பவுலுக்கு கன்னத்தில். அப்போ அருமையான உள்ளே
நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிரதான ஆசாரியன் என்பவன் அவன் மிகப்பெரியவன். அதை போல இயேசு கிறிஸ்து உலகத்துல மிகப்பெரியவனுங்க. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியராய் தேவ சமூகத்தில் நிற்கிறாரு. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கா எனக்கா பெரியவராய் நிற்கிறார். அல்லேலூயா. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எவ்வளவு பெரிய தவறா போய் கொண்டிருந்தாலும் சரி, மோசமா போய் கொண்டிருந்தாலும் சரி, கஷ்டமா போய் கொண்டிருந்தாலும் சரி, அழிந்து போகிற சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்காக பிரதான ஆசாரியராய் தேவ சமூகத்தில் நிற்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டு. கை தட்டி அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. அவரிடத்துல பைபிள் சொல்லுகிறது இல்ல, நீங்க தைரியமா கிருபாசன தண்டையில போங்க. அவர் பெரியவர் தான். நான் எப்படி போகலாம்? தைரியமா போகலாம். ஒரு பெரிய முதலமைச்சரா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம். அவர் பிள்ளைக்கு அவர் யார் தான்? அவரு தகப்பன் தானே இல்லையா? சொல்லுங்க. பிள்ளை தகப்பண்டத்தில் போறதுக்கு அனுமதி கேட்டா மற்றவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், இன்னும் குடியரசுத் தலைவர், இப்படி எந்த பெரிய அது வேண்டாங்க. ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிகளை பார்க்க போங்க, வேண்டாம். ஒரு கலெக்டரை பார்க்க போங்க, அது கூட நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா தகப்பன் தன்னுடைய பிள்ளை தன்னிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும்னு தகப்பன் விரும்புவானா? அப்படி நினைப்பான்னு நினைக்கிறீங்களா? அதே போலதாங்க நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தான். ஆனால் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது அவர் நிற்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே சொல்லுங்களேன் எல்லாரும். உங்க தயக்கங்களை புரிந்து கொண்டவர், உங்கள் கலக்கங்களை புரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியாக அதுக்காக அங்க இருக்கிறார். பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாராம். நீங்க அதே 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சாரி 10 இல்ல, 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிங்க. பொருள் என்னவெனில், பாத்தீங்களா, பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. பாத்தீங்களா, எங்க இருக்கிறாரு? மனுஷரால் அல்ல. யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது? யாரால் உருவாக்கப்பட்டது? கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட நமக்கு உண்டு மகத்துவ ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர் கையில எல்லாம் இருக்குது. ஆர்டர்ஸ் அவர் கையில தான் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தேவன் தான் உங்க தகப்பனா இருக்கிறார். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார், உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பனை என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனை என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம். அருமையானவர்களே, அவர் மகத்துவ ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஆர்டர்ஸ் அவர் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்தான் இந்த உலகமே அவருக்காகவும் அவருக்கென்றும் அவராலும் உண்டானது. அவரால்தான் உண்டாச்சான் உலகம், அவருக்காக உண்டாச்சான், அவருக்கென்று உண்டாச்சான். ஹல்லேலூயா. இந்த உலகமே அவர் கையில் இருக்கும்போது உங்களுக்காக எனக்காக என்ன செய்யாம இருப்பாரு? யோசிச்சு பாருங்க. என்ன, நீங்களும் நானும் அவருக்கு முன்பா விளையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? ஒருவேளை இந்த நாட்கள்ல எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, பெருசா ஒண்ணு நடக்கலையே, நான் எதிர்பார்த்து நடக்கலையே சொல்லலாங்க.
ஆனால் உங்களுக்கு ஒரு டைம் வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில குறுக்கிடுவார். எல்லா பிரச்சனைகள் நடுவே குறுக்கிடுவார் அவர். அதற்கென்று ஒரு டைம் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன அசையும். அல்லேலூயா. நீங்க எபிரேயர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கடைசி நாட்கள்ல குமாரனாகிய ஆசாரியன் தான் நமக்கு எல்லாம். குமாரன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இவரை யாரங்க? இயேசுவே. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளினா என்ன அர்த்தம் தெரியுமா? வாரிசு, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர்தான். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். உங்களுக்கு எனக்கும் சொந்தக்காரர் அவர்தான். பைபிள் எபேசியர் நிருபத்தில் நினைக்கிறேன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய இயேசு. கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? உங்களுக்கு எனக்கும் நாம ஒரு குடும்பம், பரலோகத்தோடு இணைந்த குடும்பம். இந்த குடும்பத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இயேசுவின் குடும்பம் என்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். எல்லோரும் ராஜாதி ராஜா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. ஆசாரியராக்கப்பட்ட இயேசு உங்களுக்காக பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கங்க, பெரியவர் மகத்துவாசனத்தில் உட்கார்ந்து கட்டளை கொடுக்கிற ஆசனம். அவருடைய கட்டளை இந்த உலகத்தில் உள்ள ஒரு சிலருடைய கட்டளைகள் பெரிய பதவியில் இருந்தாலும் எடுபடாமல் போகலாம். ஆனால் இயேசுவின் கட்டளை அப்படி இல்லை. அவர் அண்ட சராசரங்களையும் கட்டி காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு கட்டளை போட்டார்னா அது கண்டிப்பா என்ன செய்தாகணும்? நிறைவேறிய தீரணும். ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்ட திமிங்கலங்கள் கூட அவருடைய முகத்தை பார்க்கணும்னு காத்திருக்குமா? அவர் ஆகாரத்தை தர அவைகள் வாங்கி கொள்ளுமா? அவர் தம்முடைய முகத்தை திருப்பினா அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்குள் போகுமா? சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முகத்தை திருப்பினா போதுமா? எனக்கு அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் இவர் அல்லவா உங்களுடைய தகப்பன். இவரை தேவன்னு பார்க்காதீங்க, இவரை கர்த்தர்னு பார்க்காதீங்க, இவரை உங்கள் தகப்பனா பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பிரதான ஆசாரியர் உங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உங்களை பூரணப்படுத்தும்படியாக அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிக்கிறதான இந்த இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்ற இந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையை பூரணப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவு இருக்கோ அதெல்லாம் நிறைவாக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையா மாறும். ஆமென். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தில் போல் இருக்கிறேன். அவர் கிருபையை நான் என்ன செய்யிருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நாம நம்பி இருக்கிறபடினால, அவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடினால, ஏசாயன் நினைக்கிறேன் ஒரு இடத்துல சொல்றாரு, நானும் தம்முடைய முகத்தை மறைக்கிற
கர்த்தருக்காக காத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. ஒரு இடத்துல ஏசாயால சொல்றாரு, நானும் இஸ்ரவேலுடைய முகத்துக்கு, இஸ்ரவேலுக்கு தன்னுடைய வாசிங்க ஏசாயா 8:17 அப்படிதானே? வாசிங்க. யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு, ஐயா முகம் மறைந்தது போல காணப்படலாம். இப்போ உங்களுக்கு அவருடைய முகம் மறைஞ்சிருக்கிறது போல காணப்படலாங்க. ஆனா அவர் முகம் மறையல, உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. நீங்க காத்திருங்க. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆறுவரை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். விடுதலை காணும் வரை, என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல காத்திருப்பேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை. அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். காத்திருப்பேன் 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 அற்புதங்கள். ஓ காத்திருப்பேன் காத்திருப்பேன். அப்ப மகத்துவம் உள்ள ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருங்க பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ள ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய கட்டளைக்கு மறு கட்டளை கிடையாது, அவருடைய கட்டளைக்கு மறு பேச்சு கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் உங்களுக்காக பரலோகத்தில் பிரத்யட்சமாயிருக்கிறார், நுழைந்திருக்கிறார். உங்களுக்காக 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 பிரதான ஆசாரியனாக. நான் ஏற்கனவே சொன்ன பிரதான ஆசாரியன் என்றாலே அவனுடைய டியூட்டி என்ன? ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்பது. இந்த பிரதான ஆசாரியர் உனக்காக, அவனே அப்படி இருப்பான்னா, அவன் உயிரை பணைய வச்சு போறாங்க. அவனுக்குள்ள ஒரு சின்ன தப்பு இருந்துட்டுனா செத்து போயிடுவான். அந்த நியாயப்பிரமாண பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த உலக பிரகாரமான பிரதான ஆசாரியன், அவன் ஒரு சின்ன தப்பு, அவன் அறியாம ஒரு தப்பு இருந்தா கூட அவன் ஆயிடுவான், அவன் செத்து போயிடுவான் அந்த இடத்துல. ஏன்னா அது அவ்வளவு பரிசுத்தமான இடம். அதனாலதான் அவனுக்கு என்ன செய்வாங்க? சங்கிலியை கட்டி விடுவாங்க, அவன் இடுப்புல மணிகளை கட்டி விடுவாங்க. என்னன்னா அவன்
அங்க அந்த இதுல அந்த பெட்டி, என்ன பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னமாக ஊழியம் செய்யும்போது அவன் சுத்தி சுத்தி வரணும், தூபம் காட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும். அவன் நடமாடுகிறான் என்பது தெரியும்படியாக தான் மணி கட்டி விடுவாங்க அவனுக்கு உள்ள. ஏன்னா திரை போடப்பட்டிருக்கும், பார்க்க முடியாது யாரும். அவ்வளவு சாதாரணமா பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு இந்த பிரதான ஆசாரியன் அவன் உள்ள போகிறான். தன் உயிரை பணைய வைத்து போகிறான். ஹல்லேலூயா. அந்நிய அக்கினியை கொண்டு போன ஒருத்தன் என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். அபியூன்னு நினைக்கிறேன், ஆரோனுடைய புத்திரர்கள் ஒருத்தன். அவன் என்ன ஆயிட்டான்? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அவனை கொன்று போட்டது. ஏன்னா அவன் அந்நிய அக்கினியை கொண்டு போயிட்டான். அவ்வளவு பரிசுத்தமா போகணும் அந்த இடம். எவ்வளவு உயிரை பணையம் வச்சு போயிருப்பான். பிரதான ஆசாரியன் ஒருத்தன் தான். பிரதான ஆசாரியன் தேசத்தில் ஒரு சமயத்துக்கு ஒருத்தன் தான் இருக்க முடியும். ஏராளமான ஆசாரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பிரதான ஆசாரியன் என்பதை ஒருத்தன் தான் இருக்க முடியும். அவன் தான் போய் ஆகணும். உயிரை பணையம் வச்சு போகிறான் உள்ள. அதே போலங்க உங்களுக்கு அவன் உயிரை பணையம் வச்சு தான் போனான். இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்து மேலே போனாரு. கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்போ இவர் மகத்துவ ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. உயிரை கொடுத்து ஆசாரியராக, மகா பிரதான ஆசாரியராக மகத்துவ ஆசனத்துல உங்களுக்காக கட்டளைகளை கையில வைத்து உட்கார்ந்து இருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஏற்ற வேளையில் அவருடைய கட்டளை என்ன செய்யும்? புறப்பட்டு வரும். பைபிள் 110 சங்கீதத்தில் வாசிச்சோம் பார்த்தீங்களா? வாசிங்க. 110 1 வாசிங்க. நோக்கி கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், ஆளுகை செய்யும் பராக்கிரமத்தினாலே. அருமையானவர்களே, உங்களுக்காக தேவன் ஒரு நாள் பராக்கிரமம் செய்ய போகிறார். உன்னுடைய பிரச்சனையில பராக்கிரமம் செய்ய போகிறார். உன்னுடைய குறைவுல பராக்கிரமம் செய்ய போகிறார். உன்னுடைய தரித்திரத்தில் பராக்கிரமம் செய்ய போகிறார். ஒரு நாள்ல அந்த பராக்கிரமத்தினால் வரும்போது எப்படி இருப்ப தெரியுமா? நீ பரிசுத்தமும் எவ்வன ஜனம் என்ன தெரியுமா? அழகான ஜனம். எவ்வனம் என்றால் அர்த்தம் அழகான ஜனம். உன் குடும்பம் இப்ப அலங்கோலமா இருக்கலாங்க, குறைவில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், பிள்ளைகள் அங்கங்க அடாவடியா சுத்தலாம். ஆனா நாள் வரப்போகுது பாருங்க, அவர் தம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். அல்லேலூயா. அப்பொழுது உன் குடும்பம் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? யவ்வனமாய் மாறிடும். யவ்வனம் என்னன்னு சொன்ன? பியூட்டிஃபுல், அழகான குடும்பம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகா நிக்க போறோம். சேனை தலைவரின் இது சாவு வீட்டில் தான் பாடணும் இல்லை, நிறைய சாவு வீட்டில் தான் பாடுவாங்க. அப்படி இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்காக பாடலாம். அழகா தேவனுக்கு முன்னாக எப்படி நிற்கிறோம்? அழகா நிற்கிறோம், அவ்வளோதான். யாரு? அவருக்காக வாழ்ந்தவங்க அழகா இந்த பூமியிலே அழகா இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பூமியில நீங்க அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ பரலோகத்தில் அழகா நிற்பீங்க. இந்த பூமியில எப்படி இருப்போம்? அலங்கோலமா இருப்போம். விடுவாரா ஆண்டவர்? யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த பூமியில நீங்க தேவனுடைய பிள்ளைகள்னா, இந்த பூமியில உனக்கு அதிகாரம் கொடுத்தார்னா, இந்த பூமியில தன்னுடைய ஆவியை உனக்கு கொடுத்தார்னா, அவர் உயிரை உனக்கு கொடுத்தார்னா, உன்னை அழகா வைப்பாரா அலங்கோலமா வைப்பாரா? உன் குடும்பத்தை அழகா வைப்பாரா அலங்கோலமா வைப்பாராங்க? உன் சரீரத்தை அழகா வைப்பாரா அலங்கோலமா வைப்பாரா? அழகா வைப்பாரு. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஹல்லேலூயா. எனவே கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மகத்துவமான ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எங்க உட்கார்ந்திருக்க? திரும்ப அந்த 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் நல்லா
கவனிங்க, மேற்சொல்லியவர்களின் பொருள் பரலோகத்தில் உள்ள மகத்துவாசனத்தில் வலது பாரிசத்தில். வலது பாரிசம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. மகத்துவாசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாராம். மேற்சொல்லியவைகளின் பொருள். மேற்சொல்லியவைகளின் பொருள் முந்தின வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. ஏற்படுத்துகிறது நியாய பிரமாணத்துக்கு பின்பு. சொல்லுங்க, நியாய பிரமாணத்துக்கு பின்பு. சொல்லுங்க எல்லாரும். இது நியாய பிரமாணம் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு அப்புறம் உண்டான பிரமாணம். நியாய பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய என்ன ஆணை தெரியுமா? என்ன ஆணை? நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். இந்த ஆணையின்படி உண்டான வசனம் என்ன செய்கிறதா? என்றென்றைக்கு பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரார் பாருங்க. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மகத்துவ ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. கைதட்டி சந்தோஷமா இருக்கா இல்லையாங்க? நியாயப்பிரமாணம் பலவீனம் உள்ள மனுஷனை ஏற்படுச்சு ஆசாரியனா. ஆனா அதற்கு பின்பு ஆணையோடு விளங்கிய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆணையோடு அவர் கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தின்படி அவர் பிரதான ஆசாரியரானார். அதனுடைய பொருள் என்னன்னா, உனக்காக அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? மகத்துவ ஆசனம். ஹல்லேலூயா. மகத்துவ ஆசனம்னா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? பயங்கரமான வல்லமை பொருந்திய ஆசனம். தமிழ்ல இன்னும் வித மகத்துவம் என்ற அந்த வார்த்தைக்கு சொல்றேன். பயங்கரமான வல்லமை பொருந்திய ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. உங்கள் தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் என்னுடைய தேவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? கை கொடுத்து சொல்லுங்களேன், வலது கரத்தை கொடுத்து சொல்லுங்களேன். உங்கள் தேவன் என்னுடைய தேவன் பரலோகத்தில் மகத்துவமான வல்லமை பொருந்திய ஆசனத்தில் ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கே இருந்து ஏற்ற வேளையில தம்முடைய வல்லமின் செங்கோலை அனுப்ப போகிறாரு. உன்னுடைய தரித்திரம் பூரணமாக போகிறது. தரித்திரம் பூரணம் அல்ல, தரித்திரம் மாறி உன்னுடைய வாழ்க்கை பூரணமாக போகிறது. அல்லேலூயா. உன்னுடைய குறைவு நிறைவாய் மாற போகிறது. ஏன்னா அவர் அங்கிருந்து தம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். தம்முடைய வல்லமையை அனுப்புவாரு. அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? நீங்க இப்ப இருக்கிற மாதிரி பின்னாடி இருக்க போறது இல்லைங்க. நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பெருசா மாறல, ஆனா நிச்சயமா மாறும். ஆனா மாறிக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேனோ அப்படி அல்ல. இப்போ எல்லா விதத்திலும் சொல்றேன். நான் எல்லா விதத்திலும் சொல்றேன். என்னுடைய இருக்கிற பண வசதியிலையோ அல்லது என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலையோ, நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்திலையோ, நான் ஜெபிக்கிற ஜெபத்திலையோ, என்னுடைய பிரபல்யத்திலையோ எதிலையும் நான் குறைஞ்சு போகல, கூடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. கூடிக்கொண்டே இருக்கிறேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். கூடிக்கொண்டே இருக்கிறேன், கூடிக்கொண்டே இருக்கிறேன். நான் பூரணமாய்க்கொண்டே இருக்கிறேன். பிரதான ஆசாரியராகிய இயேசு எனக்காக பரலோகத்தில் பிரவேசித்த இயேசு, எனக்காக மகத்துவமான ஆசனத்தில் உட்கார்ந்து அங்கேருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புகிற இயேசு என்னை பூரணத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி உரபல ஷகலத நம ஷபலபலப ரபல துக்கரதியங்கரப ரபல ஷந்தலப. எனக்கு அருமையானவர்களே, நீங்க பூரணத்தை நோக்கி தான் சொல்லுங்க. யாரா குறைஞ்சு போயிருக்கேன்னு சொல்லுவீங்களா? கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. நான் என்ன செய்யிட்டு இருக்கிறேன்? பெருகிக் கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பனையை போல செழித்து லீபனோன் கேதுருவை போல வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் குறைந்து போகவே மாட்டேன். அதுதான் உங்க விசுவாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து திடீர்னு தலை குப்புற கீழே விழுந்து தரையில கிடந்தாலும் எந்திக்கும் போது என்ன சொல்லணும்னா, நான் குறைஞ்சு போக மாட்டேன், நான் பூரணம் ஆயிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நீதிமானுடைய பாதை. இந்த வசனம் மனப்பாடமா இருக்கணுங்க. எனக்கு எப்பெல்லாம் குறை வர்றது போல தோணிச்சோ அப்பெல்லாம் இந்த வசனம் சொல்லுவேன். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்ற வசனத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன்.
ஹல்லேலூயா. நான் பெரிய கொண்டே தான் இருக்கிறேன், நீங்களும் பெரிய கொண்டே தான் இருப்பீங்க. ஏன்னா நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு? மகத்துவ ஆசனத்துல பிரதான ஆசாரியரா உட்கார்ந்து இருக்கிறார். பிரதான ஆசாரியரா உட்கார்ந்து இருக்கிறாருங்க. தன்னையே தியாகம் செய்து, பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது, இந்த முத்திரை யார் உடைக்க முடியும் சொல்லி அழுதானா. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைக்கிறதற்கு அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிங்க. 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5:5 வாசிங்க, 4 வாசிங்க. தகுதியில்லை ஒருத்தனுக்கும் பாத்திரவனாக காணப்படாதினால் நான் மிகவும் அழுதேன். யார் அழுகிறா? இந்த யோவான் அழுகிறாரு. அவர் காண்பிக்கப்படுது, அந்த சீன், அந்த தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. ஒருத்தர் ஒரு முத்திரை இருக்கு, அந்த முத்திரை உடைக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. நான் அழுதேன், அப்பொழுது முப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். கைத்தட்டி அவரை துதிக்கலாம். அருமையானவர்களே, உடைப்பார் இல்ல, அவர் உடைக்கிறதுக்கு ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கல்லறை திறந்திடவே, கடும் சேவாக பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவாக பயந்திடவே, வல்லவரேசு உயிர் தெழுந்தாரே, செயல் இதுவே. வல்லவரேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி பாடிடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம். ஈஸ்டருக்கு இன்னும் 3-4 மாசம் இருக்கு, அதுக்குள்ள ஈஸ்டர் பாட்டா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த பாட்டு எப்பவும் தினந்தோறும் பாடக்கூடிய பாட்டு. கைத்தட்டி அவரை துதிக்கலாம். ஏன்னா அவர் சும்மா இல்லைங்க, முத்திரை உடைக்கிறதுக்கு அதிகாரம் அவர் தேவனா இருந்ததுனால இல்லைங்க, அவர் ஜெயம் கொண்டபடியினாலே அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கைத்தட்டி அவரை துதிக்கலாம். எதுக்காக தெரியுமா ஜெயம்? அவர் வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் படைத்தவர் தான், ஜெயம் கொண்டவர் தான். ஆனா இந்த ஜெயம் எதற்கு தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொண்டபடினாலே அவருக்கு எந்த முத்திரையும் அவரால் உடைக்க முடியும். வாழ்க்கையில இந்த முத்திரை உடைக்கவே முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியாது. இந்த போராட்டம் வாழ்நாள்லாம் தொடரத்தான் போகுது. இந்த முத்திரை, நீ போட்டு வச்சிருக்க முத்திரை, அதை உடைக்கிறதுக்கு அவருக்கு தகுதி. ஏனென்றால் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். கைத்தட்டி அவரை துதிக்கலாம். அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த சம்பவத்தை சொன்னேன்னா எனக்கு தெரியல. இது கோரேஸ் ராஜாவை குறித்து வாக்குத்தத்தம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்ப தாழ்பாளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் புதைகளையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு கோரேஸ் ராஜாவை குறித்து அவனுக்கு வாக்குத்தத்தம் சொல்றாரு.
அவன் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே. அதை மாதிரியே பாருங்க, ஒரு தேசத்துக்கு விரோதமா போரிட போகும்போது அங்க அவங்க பெரிய அகலினா தெரியுமா உங்களுக்கு? அகலி தெரியாதோ? அகலினா என்ன அர்த்தம்னா, அரண்மனை உள்ள கட்டியிருப்பாங்க. அரண்மனைக்கு அங்கிட்டு ஒரு வெகு தூரத்துக்கு ஒரு இது மாதிரி குளம் மாதிரி வெட்டி அதில் தண்ணி ஏராளமாக தண்ணி போகும். தண்ணி போகிறது மாத்திரம் இல்லை, அதில் சில ராஜாக்கள் என்ன செய்வாங்க, முதலையில கூட அதில் விட்டுருப்பாங்களாம். என்னென்னா அரண்மனைக்குள்ளே யாரும் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு. இந்த கோரேஸ் ராஜா இவன் ஒரு ஐடியா பண்ணி, அதை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஐடியா பண்ணி என்ன செய்யிட்டானா, அந்த தண்ணியை பூரா வேற இடத்துல அந்த ராஜாவை முறியடிக்க முடியாது, அந்த அரண்மனைக்குள்ளே போக முடியாது. தண்ணியை பூரா போக வச்சுட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. அந்த முறியடிச்ச ராஜா இருக்க பார்த்தீங்களா, அரண்மனைக்குள்ளே அந்த ராஜா, அவன் என்ன பண்ணியிருந்தானா, அவன் அந்த அகலி இருக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த தண்ணிக்குள்ளேயே நிறைய அறைகளை கட்டி அதில் நிறைய பொக்கிஷங்களை வச்சிருந்தாங்க. நகைகள், தங்க கட்டிகள், வெள்ளி கட்டிகள், வைரம், வைடூரியம், இப்படியாக ஏராளமான பொக்கிஷங்களை வச்சிருந்தானா. அப்போ இவன் அந்த ராஜாவை மட்டும் முறியடிக்கலையா, அந்த வெண்கல கதவுகள், அந்த வெண்கல கதவுகளால் மூடப்பட்டிருந்துச்சான். அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அதுல இருக்கிற பொக்கிஷங்களை பூரா எடுத்துக்கொண்டு வந்தானா. அல்லேலூயா. சும்மா இல்ல, வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் அது நிறைவேறுகிற வசனங்கள். அல்லேலூயா. கோரேஸ் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வசனம் தான். அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல கோரேஸ் என் மேய்ப்பன் அப்படின்லாம் வரும். வருதா? வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. மேய்ப்பன் நிறைவேற்றுவான். கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி பாத்தீங்களா, அவனுக்கு வாசல் என்ன செய்யப்படாது இருக்குமா, பூட்டப்படாது இருக்குமா. அப்படின்னா என்ன, எந்த வாசல் கதவு, பூட்டப்பட்ட வாசல் கதவுகள் திறக்கும், பூட்டப்படாது இருக்க செவையாக்குவேன் அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், இருட்டுக்குள்ள இருந்த பொக்கிஷங்கள், அந்தகாரம் என்னது, அது இருட்டு, டார்க் சைடு, அந்தகாரங்கள், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே அவனுக்கு முன்பா எந்த கதவும் பூட்டப்பட முடியல. அது மாத்திரமல்ல, வெண்கல கதவுகளை வச்சு, இரும்பு தாழ்பால்களை வச்சு பூட்டப்பட்டிருந்த கதவுகள்லாம் உடைச்சி இவன் அந்த பொக்கிஷங்களை பூரா வெளியே கொண்டு வந்தான், தனக்கு சொந்தமாய் மாற்றினான். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுவோமா? தாம் தெரிந்து கொண்டவர்களுக்காக. அந்த கோரேஸ் அவன் யூத ராஜா இல்ல, இஸ்ரவேல் ராஜா இல்ல, அவன் புறஜாதி ராஜா தான். ஆனாலும் அவனுக்கு குறிச்ச அவனுடைய பாட்டியோ தாத்தாவோ யாரோ நல்ல ஒரு விசுவாசமான ஒரு ராணியோ ராஜாவோ என்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட அவர் இருந்தபடினால அவனுக்கு கொஞ்சம் அவனுக்குள்ள விசுவாச, கர்த்தரை குறித்த விசுவாசம் இருந்தது. எனவேதான் அவன் என்ன செய்கிறாமே, தேவாலயத்தை நோக்கி கட்டப்படும் சொல்றானா. ஹல்லேலூயா. தேவாலயத்தை நோக்கி அவன் அனுப்புறான். ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறான், எருசலேம் ஆலயத்தை கட்டுறதுக்கு அனுப்புகிறான். எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அவனை குறித்த ஒரு சில குறிப்புகள் இருக்குது, அவனை குறித்து, அவனுடைய முன்னோர்களை குறித்து. அப்போ அவன் அனுப்புகிறான், அவன் எருசலேம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. எனவேதான் அவன் கர்த்தர் தெரிந்தெடுக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெண்கல கதவுகளை உங்களுக்காக, எனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பா. பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கும். ஆமென். நாள் வருங்க. அல்லேலூயா. நாள் வரும், பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கும். ஜனங்கள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க. நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் வெளிச்சத்தினருக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்திற்கு ராஜாக்கள் வருவாங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா? இப்ப சின்ன கூட்டம் தான், ஆனால் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் நாம. எப்போ இது இந்த நிலைமை மாறும் தெரியாது. தேவன் ஒரு நாள்ல அதை செய்ய போகிறார். கைத்தட்டி அவரை துதிக்கலாம். அல்லேலூயா. சபைக்கு மாத்திரமல்லங்க, அதோட முக்கியம் உங்களுக்கு அதை செய்வாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அதை செய்வாரு. வெண்கல கதவுகளை உடைப்பாரு, இருப்பு தாழ்பால்களை முறிப்பாரு,
அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷத்தை கொடுப்பாரு, ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை உனக்கு கொடுப்பாரு. உன் நிலைமை மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாமே மாற போகுது. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாமே மாற போகுது, வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது, என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது, நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது, நெருக்கம் மாறும், நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. சொல்லுங்க சத்தமா, மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, என் ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அது அக்கினியாகுது, அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா மாற போகுது, ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அது அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இவள் நீல செய்தி கொடுத்திருக்கிற ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கான பிரதான ஆசாரியர். அவர் பரலோகத்துல மகத்துவமான ஆசனத்தை, அதாவது ஆர்டர் போடுற ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறார், கட்டளை இடுகிற இடம் அது. அவர் உங்களுக்காக முக்கியமான காரியங்களை செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை வரப்போகிறது, நம்புங்க. இதுதான் உங்களுக்கு அதிகமான நன்மையான நம்பிக்கையை வருவிக்கிறது. தான் உங்களுக்கான பிரதான ஆசாரியர் இருக்கிறார். உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை, நன்மையான நம்பிக்கை வர வைப்பது என்னன்னா, எனக்கென்று ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து போனவர் அல்ல, தன்னுடைய ஜீவனை எனக்காய் அர்ப்பணித்து போனவர். உலக பிரகாரமான ஆசாரியனை போல அல்ல, அவர் எனக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆசாரியர். அவர் பிதாவின் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் அங்க மகத்துவ ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அங்கிருந்து கட்டளைகளை பிறப்பிக்கிற ஒரு தகுதி உடையவராக, முத்திரைகளை உடைக்கிற தகுதி உடையவராக அங்கே இருக்கிறார். நல்ல பிதாவை ஸ்தோத்திரம். நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையலையும் உனக்கு தரும் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் முத்திரைகளை உடைக்க போகிறீர். We are believing it, Lord. நாங்க அதுல நம்பிக்கையா இருக்கிறோம். ஏன்னா நீங்க பிரதான ஆசாரியரா இருக்கிறீங்க, நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க, நன்மையினால் நிரப்புங்க. இந்த வசனத்துக்கான விளைவுகளை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சால வரல் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர்